அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்களை அனுப்பி வைத்த இறைவன் அந்த நபிமார்களோடு தகவல் தொடர்புக்கு ஒரு 40 வகையான ஒரு தொடர்பை அல்லாஹ் வைத்திருந்தான். இந்த 40 வகை தொடர்புல ஒரு முறையில தான் அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுவான் நபிமார்கள்ட்ட. அதுல மனசுல ஏதாவது உதிக்க வைக்கிறது, மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கறது, தேனியை சத்தம் மாதிரி கேட்கறது, வானவர் உருவத்துல வர்றது, வானவர் மனித உருவத்துல வர்றது, நல்ல கனவு, இப்படி இது இவ்வளவுதான் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீதி உள்ள 30க்கு மேற்பட்டது நமக்கு இது ஹதீஸ்ல சொல்லப்படல. இப்படி 40 வகையான தகவல் தொடர்புகள், இதுல ஒரு முறையில தான் அல்லாஹ் நபிமார்களோடு தொடர்பு வச்சு செய்திகளை அல்லாஹ் பரிமாறி. இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசுற அந்த மெசேஜ் அனுப்புறோம், பேஸ்புக் இருக்கு, எத்தனை இருக்குல்ல, போன் இருக்குது, லெட்டர் இருக்குது, ஃபேக்ஸ் இருக்கு, எத்தனை இருக்குல்ல. அங்க ஒரு ஆள்கிட்ட மெசேஜ் எப்படியும் பேருமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் ஒரு 40 தொடர்புல வச்சிருந்தான். அதுல ஒரே ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா நல்ல கனவு. அந்த 39 கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நபிமார்கள் ரசூலுல்லாவோடு முடிஞ்சு போச்சு. இனி உலகத்துல நபிங்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு தொடர்பு நல்ல கனவு. இந்த தொடர்பு மாத்திரம் நபிமார்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்துல எல்லா முஸ்லீமுக்கும் சொந்தம், எல்லா தொழுகையாளிக்கும் சொந்தம், எல்லா மூமினோடும் அல்லாஹ் என்ன செய்வான், இந்த நல்ல கனவின் மூலமாக அல்லாஹ்வுடைய கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதான் ரசூல் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய நேசர்கள்னா யாரு, அவங்களுக்கு என்ன உலகத்துல ஒரு மரியாதை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு பயம் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. அடுத்து என்னன்னா அவங்களுக்கு நல்ல கனவின் மூலமாக சோபனம் நடந்து கொண்டே இருக்கு. நைட்ல பார்த்தா காலையில குஷியா இருப்பாங்க, நைட்டு கனவுல பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்களா இன்னைக்கு அல்லாஹ் தகவல் கொடுத்துருவான், ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவான், என்னன்னா வரப்போகுது, நல்லது கெட்டது எல்லாமே முன்னாலே தெரிஞ்சுக்கும். ஒரு விஷயத்த முன்னால, ஒரு நல்ல விஷயத்த முன்னால தெரிவது, ஒரு ஏதாவது துன்பம் வருதுன்னா அடுத்து நீ இப்படி தயாராகிக்க, நீ அது தளர்ந்துடாது, அதுக்கு எப்படி எதிர்கொள்ளணுங்கிற ரெடி ஆயிடலாமா இல்லையா? முன்னால நம்ம எதிரி வர்றான், அந்த எதிரி எப்படி பேஸ் பண்ணணுங்கிறத தயாராயிரும். திடீர்னு வந்து நம்ம பயந்துடுறான் நம்ம. இந்த மாதிரி நல்ல செய்திகள், நல்ல கனவுகள் இருந்துகிட்டே இருக்குங்கிறான்ல. அந்த நல்ல கனவுல ஒண்ணு அல்லாவே நமக்கு காட்சி அளிக்கிறதுங்கிறது அதுல ஒரு பாக்கி. ரசூலுல்லாஹ்வை பாக்குறது, சொர்க்கத்தை பாக்குறது, மலக்குமார்களை பாக்குறது, நல்ல நல்ல விஷயங்களை பாக்குறது, இதெல்லாம் ஒரு விஷயம். அதுல அந்த கனவுல ஒரு அத்தியாயம் தான் என்னது, அல்லாவே பாக்குறது. முடியுமான்னா நம்முடைய வெளிக்கண்ணால முடியாது. குர்ஆனே சொல்லுது, லா துத்ரிகுல் அப்சார், உங்க கண்ணுக்கு எந்த பவர் இல்ல. சூரியனை பாக்குறதுக்கே நம்ம கண்ணுக்கு பவர் கிடையாது. சூரியன்னா உதிக்கிற சூரியன்ல எல்லாரும் கன்னியாகுமரிக்கு போறாமன்னு கேக்குறாதியா, அது உதிக்கிற நேரத்துல அது இருட்டு இல்லாம அது வெளிச்சம் இல்லாம இருக்குது. உச்சி பொழுதுல உள்ள சூரியன் தான் பவர், 100% பவர். அதை பார்க்க முடியுமா? நம்மளால தான் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்புல உள்ள ஒரு சூரியனையே பார்க்க முடியாது. எப்படி அல்லாஹ் எப்படி நம்மளால பார்க்க முடியும்? அப்ப எதால பார்க்க முடியும்? கண்ணால பார்க்க முடியாது. நம்ம தூங்கும் போது கனவு காண்றோமே, கண்ணாலையா பாக்குறோம்? கண்ணால பார்த்தாதான் கனவுல பார்த்துக்கலாம், சாட்சி சொல்லிடலாமே. இப்போ அப்ப அது கண்ணல்ல, நம்முடைய அகக்கண்ணால பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு ஒரு நாள் யமன் நாட்டினுடைய நீதிபதியா, அதாவது ஆட்சியாளரா இருக்கும்போது ஜும்மால பயான் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எதை பத்தினாலும் கேளுங்க, பதில் சொல்றேன், அல்லாஹ்வுக்கு பக்கத்துல உள்ளதை கூட கேளுங்க சொல்றேன்னாங்க. ஒரு யமன் நாட்டு வாசி எஞ்சாரு, ரொம்ப ரொம்ப அதாவது தேவையில்லாத தனக்கு இல்லாத உன்னையெல்லாம் பேசுறாரு இவரு. உடனே எனக்கு சந்தேகம் அப்படின்னா, என்ன சந்தேகம், விளக்கம் தெரியும்னா கேளு. பீமு பண்ண நினைச்சுக்கலாம், பீமு பண்றதுக்காக கேட்பான். விளக்கம் தெரியும்னா கேளு. தேவையில்லாம மடக்கணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி கேட்க கூடாதுன்னா, நீங்க மடக்க வச்சிட்டீங்க உங்க பேச்சுல. அல்லாஹ்வை பத்தி எல்லாம் கேளுங்கிறீங்க சொன்னாங்க. அல்லாஹ் பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ்வுக்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் கேளுங்கிறீங்க, அல்லாஹ்வை பார்த்திருக்கீங்களோ? பார்க்காத இறைவனைக்கும் நான் வணங்கவே இல்லப்பான்னா. என்ன சொன்னாங்க? எந்த இறைவனை நான் தொழுவல்ல, பார்க்காத இறைவனை நான் தொழுவே இல்லை, பார்க்காத இறைவனை நான் வணங்கவே இல்லை.
ஆனா என் புறக்கண்ணால் பார்க்கவில்லை, என் அகக்கண்ணால பார்த்திருக்கிறேன், என்னுடைய ஒளிய உள்ளத்தால் பார்த்திருக்கிறேன். நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு பவரே இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் எல்லாருடைய உள்ளத்தையும் திறந்து விட்டாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வேலை பார்த்தாங்க? எல்லாருடைய உள்ளத்தையும் கிளீன் பண்ணி விட்டாங்க, சுத்தம் பண்ணி விட்டாங்க. உள்ள ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது கிளீனா இருந்தா உள்ள நுழைந்து மணக்கும் பதிரிகளா? கிளீனா இருந்தா உள்ள நுழையும் போதே மணக்கு தெரியுமா? நல்ல மனமா இருக்க, சுத்தமா இருக்கான்னு கேட்கறமா இல்லையா? உள்ள வரும்போதே மோபம் முடிச்சிடறோம்லங்க. அதே மாதிரி சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு பவர் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதனாலதான் உலக அல்லாஹ்வை பத்தி நான் நினைச்சிருக்கிறேன். அவன் இணைய ஒருவன் தான், அவனுக்கு உலகத்தில் எந்த பொருளாலையும் அவனை ஒப்பிட்டு பேச முடியாது, கொள்ள முடியாதுன்னு அல்லாஹ்வை பத்தி எல்லாம் பேசுறோமோ அத்தனையும் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னுடைய அகப்பார்வையால் கண்ட ஒரு கேமராவில பார்த்தேனே தவிர வெளிக்கண்ணுல நான் என்ன செய்யல, கேமரா பண்ணலன்னா. சரி, இப்ப பாருங்க, இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வையே கண்டவர்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ரைத்து ரப்பல் ஈஸா, என்னுடைய கண்ணியமிக்க என் இறைவனை நான் கண்டேன். ரப்பிடத்துல ஒரு கொஸ்டின் கேட்ட, அல்லாஹ்வை பார்த்தோன்னே நமக்கு நிறைய சந்தேகம் வரும். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தெளிவே இல்லாம இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அந்த பிரச்சனை எல்லாம் என்னுடைய முன்னிலதான் தீர்க்கப்படுங்கிறான் அல்லாஹ் குர்ஆன். நிறைய சந்தேகம் மனுஷருக்கு சில விஷயங்கள் தெரியாமலே இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ்ட்டே கேட்கும்போது கூட ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணுவாங்க, வரட்டும் அல்லாஹ்ட்ட இருந்து தகவல் வரட்டும் வெயிட் பண்ணுவாங்க. அப்ப கேட்டாங்க, ரப்பே பிமா யத்தகர்ரபு இலைக்கல் முத்தகர்ரபூன், உன் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள் எதை கொண்டு, என்ன அமலை கொண்டு உன் பக்கம் நெருங்குவார்கள்? என்ன அமல் செய்தா உன் பக்கம் நெருங்கிடலாம், உனக்கு ஃபர்ஸ்ட் சீட் உன் நெருக்கத்துல பெறலாம். சொல்லும் போது அல்லாஹ் சொன்னா, பி கலாமி, என்னுடைய வேதம் குர்ஆனை கொண்டு என் பக்கம் நெருங்கிடலாம், குர்ஆன் ஓதுறது கொண்டு என்ன செய்யலாம், நெருங்கிடலாம் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்ட, பி ஃபஹமின் அவ் பி கைரி ஃபஹமின், அர்த்தம் விளங்கி ஓதுனாவா அர்த்தம் தெரியாம ஓதுனாவா? அர்த்தம் விளங்கி ஓதுனாங்கன்னு சொன்னா வைங்க, ஆலிம்சாமார் மட்டும் தான் நெருங்க முடியும் அல்லாஹ்ட்ட. பட்டம் வாங்கினா ஆலிம்சா மட்டும் தான் நெருங்க முடியும், அப்படிதானங்க? அர்த்தம் விளங்காலும் சரி, அர்த்தம் விளங்காம சும்மா ஓதினாலும் சரி, எல்லாமே எல்லாத்துக்கும் ஃபஹமின் அவ் பி கைரி ஃபஹமின், ரெண்டு பேரும் தான் குர்ஆன் ஓதுனாலே என் பக்கம் நெருங்கிடலாம் என்று ரப்பு எனக்கு பதில் சொன்னான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய வரலாறுல நான் பார்த்தேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி 1195, ஹிஜ்ரி 1195ல வாழ்ந்தவங்க, ஹிஜ்ரி 1195ல வாழ்ந்தவங்க ஷேக் மஹமூதுல் குர்தி, மதீனாவை சார்ந்தவங்க, கௌரானி, மதீனா தான் சொந்த மண் அவங்களுக்கு. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், அம்சார் அலில்லாஹ்வுக்கு சலாம் சொன்னா பதிலே அவங்க சவுண்டே வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க சலாம் சொன்னா வலைக்கும் சலாம் ரவுலா ஷெரீஃப்ல இருந்து சவுண்டே வருமா இவங்களுக்கு. எந்த அளவுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு, இன்னைக்கு பாருங்க சில பேர் போன் பண்ண முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுத்துருவார், அந்த அவருக்கு மட்டும்தான் நம்பர் இருக்கும். அந்த தொடர்பு இருக்காங்களா இல்லையா? பிறந்தவரோ முதலமைச்சரோ தொடர்பு, அல்லா ரசூலோடு தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. சலாம் சொன்னா உடனே பதில் வந்துடும். சில இறைநேசருடைய வரலாறு பார்த்தேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் தொழுகையில சலாம் சொன்னாலே வலைக்கும் சலாம் மலக்குமார்கள் சவுண்ட் கேட்குமா. நீங்க எத்தனை தடவை சலாம் கொடுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வலது பக்கம் ஏன் கூம்ங்கிறோம், கூம் அவர் பன்மையா சொல்றோம்லங்க, யார் இருக்காங்க, மலக்குமார்கள் சேர்த்து தானே சொல்றோம். இந்த மலக்குமார்கள் சவுண்ட் கேட்குமா, வலைக்கும் சலாம் பதில் கேட்குமா. எவ்வளவு பெரிய அகப்பார்வை பாருங்க அவங்களுக்கு. ஷேக் மஹமூதுல் கௌரானி சொல்றாங்க, அவங்களுடைய வரலாறு 1195 உள்ளவங்க, இவங்களை பத்தி எழுதுவாங்க ரெண்டு சில சிறப்பு அம்சம். கான கசீருல் முராயி பி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை அதிகமா கனவுல பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம். சொல்லுவாங்களாம், நான் தூங்கினா ரசூலுல்லாஹ் கனவுல வந்துருவாங்க. நீங்க நம்ம எல்லாம் படுத்தா உடனே கேட்டா கனவு வந்துரு, நமக்கு அப்படி கூட தலையெழுத்து மாட்டிக்கிட்டோம். ஆனா கான கசி ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்ல, கசீரமா யரா ரப்பல் ஈஸா, அல்லாஹ்வே அதிகமா கனவுல பாப்பாங்களாம். யாரு? ஷேக் மஹமூதுல் குர்தி இருக்காங்க, கௌரானி, மதீனாவை சார்ந்தவங்க, கனவுல அல்லாஹ்வே பாப்பாங்களாம். சொல்லுவாங்க, ஒரு சமயம் ரப்ப கனவுல பார்த்தேன், என்னை பார்த்து அல்லாஹ் சொன்னா, யா மஹமூத் இன்னி உஹிப்புக்க உஹிப்பு மை யுஹிப்புக்க, நான் உன்னை நேசிப்பவன், உன்னை நேசிப்பவர்களையும் நேசிப்பவன், உன்னையும் நேசிக்கிறேன், உன்னை யாரெல்லாம் நட்பு வைக்கிறாங்களோ அவங்களையே நேசிக்கிறேன். நல்ல விளங்கிங்க. இப்படி சொன்ன பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாவே நம்மளை பார்த்து என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு சொர்க்க சீட்டு முடிஞ்சு போச்சு இல்லங்க. அல்லாஹ் நம்மளை நேசிக்கும் போது நம்மளை கூட நரகத்துல போடுவானா? போட மாட்டான்ல. அப்ப அதுலயே என்ன இருக்கு, நம்ம அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுனாலே நமக்கு சொர்க்கவாசின்னு அர்த்தம் தானே. அதனால இவங்க தைரியமா சொல்லுவாங்களாம், யாரெல்லாம் என்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைவார்கள் அப்படிம்பாங்களாம். மன் அஹப்பனி பக்கத்து தஹலல் ஜன்னா,
யாரெல்லாம் என்னை நேசித்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் சொர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ் எனக்கு அப்படி சொல்வதற்கு, அது சொல்றதுக்கு தைரியம் வேணும் முதல்ல. ஒக்கது அதினலி அத்த கல்லம விதாலி, இப்படி பேசுறதுக்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்துட்டான்னு சொன்னான். எப்படி தந்துட்டான்? மனசுல உதிக்க வச்சிருக்கலாம். அல்லாஹ் மனசுல உதிக்க வச்சிருக்கலாம். ஏன் அல்லாவே கனவுல என்ன சொன்னா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறவரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை நேசிக்கிறவரை நான் சுருக்கம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் தானே. அதனாலதான் அப்படி சொன்னான். ஆக அல்லாஹுவை பார்த்தவர்கள் அபி யஸீதுல் பிஸ்தாமி ஹிஜ்ரி 200 வாழ்ந்தவங்க. அபி யஸீது பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்க சொல்லுவாங்க, ரப்ப நான் கனவுல பார்த்தேன், அல்லாஹ்விடத்துல கேட்டேன், கைஃபத் தரீக் இலைக், யா அல்லாஹ் உன் பக்கம் வர்றதுக்கு என்ன வழி, உன் பக்கம் வரல ரூட்டை சொல். ஷார்ட் ரூட் எத்தனையே இருக்கு, சுத்து ரூட் நிறைய இருக்கு, உன் பக்கம் நெருங்கிறதுக்கு உண்டான சரியான வழியை சொல்லி ஆண்டவா என்று நான் சொன்னேன். அல்லாஹ் சொன்னா, உத்துருக்கு நப்சக்க ஒத்தால், முதல்ல உன்னுடைய நப்ச துறக்கணும். உன்னுடைய மனசை விட்டு நீ என்ன, மனசு சொல்றதை கேட்க கூடாது. முதல்ல உன் நப்சை விட்டு நீ வெளியே வரணும். முதல்ல சொல்றான்ல, கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு பாட்டு பிடிச்சிருக்கானா இல்லையா? மனசு என்னெல்லாம் சொல்றது அதெல்லாம் கேட்கறானா இல்லையா? ஆக உன் நப்சை விட்டு, உன் நப்சை விடணும். அடுத்து ஒத்தால் நம்மகிட்ட வா என்று ரப்ப இடத்திலே சொன்னான். அபி யஸீது பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அது மாத்திரமல்ல, அஹமது இப்னு கல்ரவைங்கிற மகான் இருக்காங்களே, இவங்களும் அல்லாஹ்வை பார்த்தாங்களாம். இந்த அடுத்தடுத்து வரிசையாவே 3-4 செய்தி எழுதியிருப்பாங்க. அஹமது இப்னு கல்ரவைக்கு அல்லாஹ்வை பார்க்கும்போது அல்லாஹ் சொன்னான, யா அஹ்மத் குல்லுன்னாசி யத்லுபூனி இல்லா அபா யஸீத் ஃப இன்னஹு யத்லுபூனி, உலகத்திலே எல்லாருமே என்ன செய்யறாங்க, என்னைய தேடுறாங்க. குல்லுன்னாசி யத்லுபூனி இல்லா இப்ன், உலகத்துல எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்ன தேடுறாங்க. ஆனா அபி யஸீத் தான் என்ன தேடுறார்? உலகத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு கார் வாங்கணுங்கிறான். சில பேர் கேட்டா நான் பெரிய தொழிலதிபர் ஆகணுங்கிறான். சில பேர் கேட்டா நான் பெரிய தங்க கடையை வைக்கணுங்கிறான். ஒரு ஆளுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தை தேடுறான். ஆனா அபி யஸீது பிஸ்தாமி என்ன தேடுறார்? அபி யஸீது பிஸ்தாமி எதை தேடுறாரு, என்ன தேடுறார் என்று அஹமது இப்னு கல்ரவைஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கனவுல அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி இன்னொரு செய்தி எழுதுவாங்க. அபூபக்கருல் ஆஜுரி, ஆஜுரிங்கிறது ஒரு ஊர். அல்லாம அபூபக்கருல் ஆஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என் ரப்ப நான் கனவுல பார்த்தேன், அல்லாஹ்ட்ட அல்லாஹ் என்ன சொன்ன, சல் ஹாஜத்தக், உங்க தேவை என்ன என்று அல்லாஹ் என்னிடத்துல கேட்டான். நான் சொன்னேன், சில பேரு பொது சேவையில ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, ஏக்கு எடுத்தாலும் தன்னை மறந்துடுவாங்க, பொது விஷயத்துலதான் முக்கியமா இருப்பாங்க. அப்படி சில பேருடைய பழக்கம் இருக்குல்ல. உங்க தேவை என்னன்னு கேட்டதுக்கு நான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், என் தேவையை சொல்ல, யா அல்லாஹ் ரசூலுல்லா உம்மத்துமா இருக்குல்ல பாவிகளை நீ மன்னிச்சிரு, அது என் சமாச்சாரம், உங்க தேவையை சொல்லுங்க. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பத்தி மன்னிக்கிறதுக்கு உங்களை விட நான் ரொம்ப தகுதியானவன். இப்ப நான் கேட்டது கொஸ்டின், உங்களுக்கு என்ன தேவைன்னு தான் கேட்டேன் என்று என் ரப்ப என்னிடத்துல கேட்டான் என்று அல்லாம அபூபக்கருல் ஆஜுரி. ஆக அல்லாஹ்வை கனவுல பார்த்தவங்க என்னென்ன தொடர்புல அந்த பேசினாங்கிறத செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஹிஜ்ரி 830 வாழ்ந்தவங்க, 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மகான் அபூபக்கர் அபு முஹம்மதுல் முஅத்ததுல் யமனி, யமன் நாட்டை சார்ந்தவங்க. அபு முஹம்மதுல் முஅத்ததுல் யமனி ஹிஜ்ரி 830 வாழ்ந்தவங்க. சொல்லுவாங்க, என் ரப்ப இறைவக்கு கனவுல பார்த்தேன், என் ரப்ப எனக்கு ஒரு பேப்பரை கையில தந்தான். வாத்தானி வரக்கத்தன், ஒரு பேப்பரை என் ரப்ப எனக்கு தந்துட்டு, குதுபு ஃபீஹா செய்யாத்தக், இதுல உன்னுடைய பாவங்கள் என்னென்ன செய்தங்கிறத நீ முதல்ல அதுல புள்ள எழுதுன்னு அல்லாஹ் சொன்ன. பேப்பரை தந்தா அல்ல எதை எழுத சொன்னா, நீ என்னென்ன தப்பு பண்றீங்க அத்தனை எழுது என்று எனக்கு எதை செய்தான். உக்துபு ஃபீஹா செய்யாத்திக்க, உன்னுடைய தப்புகளை எழுது. நான் பக்கம் பக்கமா எழுதுனேன், அதான் எழுதலாம. ஒரு நாளைக்கு எவ்வளவு தப்பு பண்ற மாதிரி, சின்ன வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சதுல என்னென்ன அட்டகாசம் பண்ணிருக்கான்ட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாட்டால் நம்ம மனசாட்சிக்கு தெரியுமா இல்லையா? பக்கம் பக்கமா எழுதுனேன். ஏன்னா ஒன்ன விட்டுட்டா புடிச்சிருவானா இல்லையா? இதை ஏன்டா எழுதல, இதை மட்டும் மறைச்சிட்ட, அல்லாட்ட தப்ப முடியுமா? அவ்வளத்தையும் எழுதிட்டேன். பயந்து போய் எல்லாத்தையும் எழுதிட்டேன். போலீஸ்ல அடிக்கிற அடியில அவ்வளத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு 1000 என்ன இத்தனை 1000 பக்கங்கள் குற்றப்பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றானா இல்லையா? இவன் எல்லாம் வாயிலிருந்து வாங்கினதை அவன் என்ன செய்வான், ஒரு வரிக்கு 4 ஒரு பக்கத்துக்கு 4 வரியின் பேர்ல எழுதிடுவான். கேட்டா இத்தனை 1000 பக்கம் குற்றப்பத்திரிக்கைம்பான். ஆக பக்கம் பக்கமா எழுதிட்டேன். அல்லாஹ் என்ன பார்த்து சொன்னா, இவனை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுங்கன்னு சொல்லல,
கீழலி என்னை பார்த்து சொல்லப்பட்டது கஃபர் நாகாலக்கை அத்தனையும் நான் மன்னிச்சிட்டேன். போ முதல்ல நாம சரண் அடைஞ்சிட்டாலும் அல்ல நம்ம மேல கூலாயிரும். நான் குற்றவாளி, நான் நல்லவன் கிடையாது, நான் தப்பு செய்திருக்கேன்னு ஒத்துக்கிட்டா இருப்பாருங்க அவரு. அதனால நாம் உன்னை மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி அபு முஹம்மது முஅத்ததி இவ்வளவு பெரிய மகான்களே பக்கமா தகவல் இருக்கிறாங்கன்னா நம்மள மாதிரி ஏமாத்துக்காரன் எவ்வளவு காலம் எழுத வேண்டிய பக்கம் இருக்கும் பாருங்க. இவங்கெல்லாம் மகான்கள். அவங்க எல்லாம் தவறுன்னு சொல்றது எதை தவறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒரு இன்னைக்கு லுகர்ல சுண்ண தொழுதேன், 2 கை தொழுதேன், இன்னைக்கு தஹஜ்ஜத் தொழல, இன்னைக்கு உனக்கு நிறைய என்ன செய்யல தானம் தர, இதைத்தான் அவங்க தவறான்னு நினைப்பாங்க. தவறுன்னு நிறைய பக்கமா நிறைய தவறுல அவங்க எங்க செய்ய போறாங்க? எதுக்கு பாருங்க, இப்ராஹிம் அதிகம் ஆப்கானிஸ்தான் அதிபரா இருந்து பின்பு அரச பதவியை விட்டுட்டு ஆன்மீகவாதியா மாறினாங்களே இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானையே தீவிரவாத நாடா அமெரிக்கா கொண்டு வந்துட்டான். அங்க உள்ள நாட்டுல உள்ள அத்தனை பேர்களையும் தாலிபான்களையெல்லாம் தீவிரவாத ஆதிங்களாம். உலகத்துல ஒருத்த மட்டும்தான் நீதி, எல்லா உலகத்துல அவ்வளவு பேரும் பாகிஸ்தான்ல உள்ளவன் தீவிரவாதி, காஷ்மீர் உள்ளவன் தீவிரவாதி. உலகத்துல எவன் பள்ளியாசல் கட்டுறானா அவன்லாம் கோயில கட்டியிருக்கான். தலையிருந்த பாரு, பள்ளியாசல் கட்டினவன்லாம் கோயில கட்டியிருக்கான். எல்லாத்தையும் விட்டு அஜ்மீர் தர்கா கோயிலா இருந்தது மாறிட்டு எவ்வளவு இதை பத்தி பேசணும்னா ரூட் மாறி போயிருது. அது ஒரு நாள் பேசிக்குவோம். எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அப்போ அவங்க சொல்லுவாங்க ரப்ப அல்லாட்ட ரப்ப கனவுல பார்த்தேன், ரப்பு சொன்னா இந்த துவா ஓதுங்க அல்லாஹும்மா. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வை கனவுல பார்த்தவங்க எல்லாம் மெசேஜோடு எல்லாம் ஒரு மெசேஜ் பதிவு பண்றாங்க பத்தியில. இந்த விஷயத்த அல்லாஹ் எனக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தா கதை பேசிட்டே இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல செய்தி தான் நமக்கு சொல்லி தருவாங்க. குல் அல்லாஹும்ம அர்லினி பிர்லாக்க, இந்த துவா ஓது. இப்ராஹிம் அதிகமே இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம அர்லினி பிர்லாக்க, யா அல்லாஹ் உன் திருப்தியை கொண்டு என்னை திருப்திப்படுத்துவாயாக. ஓ சபிர்னி அலா பலாயிக்க, உன் சோதனையின் மீது எனக்கு பொறுமையை தருவாயாக. அல்ஹிம்னி சுக்ர நிஅமாயிக்க, உன் அருள்கொடைகளுக்கு நன்றி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு மனசுல உதிக்க செய்வாயாக. இந்த துவா ஓதுங்க என்றே ரப்பு என் கனவுல இந்த துவாவை கற்று தந்தான் என்று சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னேன். அபு யஸீத் பிஸ்தாமியை பார்த்து அவங்கள பத்தி அஹமது இப்னு கத்ரவை கனவு காணும் போது அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொன்னான்? எல்லாரும் ஒண்ணு தேடுறாங்க, என்னைய அபு யஸீத் என்ன தேடுறார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, எப்பொழுதுமே அது ஆன்மீக, சில பேர் பாருங்க காதல், அந்த காலேஜுக்கு வந்துட்டாலே காதல் மோகத்துக்கு ஆய ஆரம்பிச்சிருவான். எப்பவும் பார்த்தாலும் இன்னைக்கு அதிகமா போன் பேசுறது, உலகத்துல கணக்கெடுத்தா காலேஜ் பசங்க தான் அதிகமா போன் பேசுவோம் பாத்திருக்கீங்களா? கம்ப்யூட்டர்ல இருந்து பேச ஆரம்பிச்சுட்டான் இப்ப நிறைய பேர். அன்னைக்கு ஒருத்தன் பாக்குறான், இந்த சிசிடி கேமரால அங்க உள்ள ஒரு பெரிய மேனேஜர் ரைடு வர்றாரு, அந்த இதுல இருந்து அங்க இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அங்க இருந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ல இன்னொரு பிள்ளைட்டு பேசுறான், அந்த கம்ப்யூட்டர் வேலையே காதலா மாத்திட்டாங்க. அவர் அடிக்கிறார், அங்க மேனேஜர் உள்ள அடிக்கிறார், என்ன நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அபு யஸீத் பிஸ்தாமி அல்லாஹ்வுடைய காதலில் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய மண்ணறையில கபர்ல அடக்கப்பட்டவங்க மலக்குமார்கள் கேள்வி கேட்டாங்களா. தப்சீர் ரூஹுல் பயான்ல ஆசிரியர் எழுதியிருப்பாரு. கதையெல்லாம் எழுத மாட்டாங்க. தப்சீர் எழுதவங்க கதை எழுதுனா நாளைக்கு நரகத்துக்கு போவா என்று ஹதீஸ்ல இருக்கிற தப்சீர்ல என்ன செய்ய சொந்த கருத்துல எழுத முடியாது. நான் கேள்விப்பட்டேன் எழுத முடியாது. ஏதேனும் மனசுல உதிக்க செய்தா தான் போட முடியும். அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, முன்கர்ணைக்கு கேள்வி கேட்டாங்களாம், உன் ரப்பு யாருன்னு. அவங்க காதலில தான் என்னை கொண்டு போட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப அல்லாஹ் யாருன்னு கேட்டுட்டு இருக்கே. கேட்ட அழகான பதில் பாருங்க. நான் அனதரீஹும் பைன யதைஹி, நான் யார் பக்கம் போடப்பட்டு போய் கிடக்கேன், என் ரப்பின் பக்கம் நான் போடப்பட்டு எரியப்பட்டு கிடக்கேன். என்கிட்ட ரப்பி எதுவும் கேக்குறீங்க? நான் கிடக்கிறதே அல்லாஹ்வுடைய காலில் தான் கிடக்கிறேன். அப்ப அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு இது பதில் இல்லையே, அல்லாஹ் யாருன்னு கேட்டா அவங்க காலில் கிடக்க. அப்ப சொன்னாங்க, இன்னொரு வானவர் சொன்னாராம், இவர் அல்லாஹ்வுடைய பிரியத்திலேயே வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பிரியத்திலேயே இறந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பிரியத்திலேயே முழித்து உட்கார்ந்து இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பிரியத்திலே இவர் எழுப்பப்படுவார். இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்களாம், முதல்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் முதல்ல இருக்கட்டும், முதல்ல அல்லாஹ்ட்ட போய் கேளுங்க, நான் உண்மையிலேயே அவங்களுடைய அடியானாக அல்லாஹ் ஏத்துக்கிட்டானான்னு கேளுங்க. அல்லாஹ் யாருன்னு எங்கிட்ட கேட்கறதுக்கு முந்தி முதல்ல நீங்க யார்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. நான் அல்லாஹ்வுடைய அடியான் தானா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டானா? ஆமான்னு அல்லாஹ் சொல்லிட்ட உடனே எனக்கு மரியாதை தான் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் என்னைய அடியான்னு ஏத்துக்கிட்டா உண்மையிலே எனக்கு என்னது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் நிறைய கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அவருக்கு ஒரு பிள்ளையில ஒரு பிள்ளை பிடிச்சிட்டு நிறைய சொத்து எழுதுவார்லங்க, அவருக்கு பெரிய எல்லாம் கொடுப்பாரா இல்லையா? ஆக அது மாதிரி கபர்லயே அல்லாஹ்வுடைய போதையில் இருந்தவங்க யாரு? அபு யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பகதாதில் வாழ்ந்த பெரிய மேதை இவங்க. சரி சிக்தி ரலியல்லாஹு அன்ஹு 5ஆம் நூற்றாண்டு கிட்ட வாழ்ந்தவங்க. சொல்லுவாங்க, என் ரப்பை நான் கனவில் கண்டேன்,
என் ரப்பு சொன்னா அடியார்கள் இருக்கிறார்களே, அடியார்கள் எல்லாரும் சொல்றாங்க நானும் அல்லாவுடைய காதல், நானும் அல்லாவுடைய காதல், எல்லாரும் நானும் அல்லாவுடைய நேசர் தான், நானும் அவுளியாதாங்கிறான். எல்லாரும் நானும் அவுளியாங்கிறான். நிறைய பேர் மயக்க முடிஞ்சு அல்லாவுடைய காதலர் என்று எல்லாரும் தன்னை வாதம் பண்றாங்க. எல்லாருமே என்ன செய்யற, மனிதர்களை படைத்தேன், படைப்பினங்களை படைத்தேன், எல்லாருமே என்னுடைய காதலர் என்று வாதம் செய்கிறார்கள். அதுல சுமார் ஒரு 10,000 பேர் எடுத்துக்கங்க. இந்த 10,000 பேரை நான் என்ன செய்தேன், நான் படைச்சேன். அந்த 10,000 பேருக்கு என்ன செய்யறாங்க, என்னுடைய நேசர்கள், காதலர்கள் சொல்றாங்க. உலகத்தை தான் படைச்சேன். 10,000த்துல 9,000 பேர் போயிட்டான். அதுல எந்த ஆசையில போயிட்டான்? நீங்க அவ்வளவு பேர் உலகத்துல தான் மூழ்கி கிடக்குறான். 10,000 பேர் 90% எதுல போயிட்டான்? நான் என்னுடைய காதலர்கள், என்னுடைய நேசர்கள் சொன்னவங்க எத்தனை பேர் போயிட்டான்? உலகத்தை படைச்ச உடனே 10,000த்துல 9,000 பேர் போயிட்டான். 1000 தான் மிஞ்சுது. அப்புறம் சொர்க்கத்தை படைச்சேன். சொர்க்கத்தை படைச்ச உடனே சொர்க்கம் நன்மைங்கிற பேர்ல அந்த மீதி உள்ள 1000த்துல மீதி உள்ள 900 பேர் போயிட்டான். மீதி இருந்தது 100 பேர் தான். அப்புறம் சோதனையை படைச்சேன். அந்த சோதனையில மீதி இருக்கிற 100ல 90 பேர் போயிட்டாங்க. ஆக 10,000த்துல மிஞ்சினது வெறும் 10 பேர் தான் மிச்சம் இருக்கு. அவ்வளவு பேர் போயிட்டாங்க. நான் அந்த 10 பேர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன போலியா? ஒரு கூட்டம் 9,000 பேர் எதை பார்த்து போயிட்டா? உலகத்தை பார்த்து போயிட்டான். இன்னொரு 1000 பேர் 900 எதை பார்த்து போயிட்டா? 90 பேர் எதை பார்த்து போயிட்டான்? 900 பேர் எதை பார்த்து போயிட்டான்? சொர்க்கத்தை பார்த்து போயிட்டாங்க. மீதி 100ல 90 பேர் எதை பார்த்து போயிட்டாங்க? சோதனை பார்த்து போயிட்டாங்க. நிறைய பேர் சோதனை வந்துட்டு பழைய தொழ மாட்டான். இனி அல்ல சோதனை நான் ஏன் தொழணும் அப்படிம்பான். கடைசியில 10 பேர் தானே நீங்க தொழாம இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, ஆண்டவா இந்த சோதனையை தந்தது நீ தானே. ஆமா, உன்னை திருப்திப்படுத்தும், நீ தந்தா உன்னை நாங்கள் திருப்திப்படுத்தும் என்றப்போ என்ன செய்தால் நாங்க அதை பொருந்தி கொள்றோம். அப்ப அல்லாஹ் சொன்னானா, சொர்க்கத்தை பார்த்து நீங்க என்ன செய்யல, போகல, உலகத்தை பார்த்து மயங்கல, சோதனையை பார்த்து மயங்கல. அல்லாஹ் நீ தந்தா எவ்வளவு பெரிய துன்பத்தாலும் நாங்க உன்னுடைய திருப்தினா நாங்க அதை தாங்க தயார்னு சொன்னில்ல. அந்தும் அபீதி ஹக்கா, நீங்க தாங்க 100% என்னுடைய அடியார்கள், உண்மையான அடியார்கள். சொர்க்கத்தை ஆசைப்படல, உலகத்தை ஆசைப்படல, சோதனை கண்டு மிரளல, அல்லாவுக்காக நீ எதையும் தாங்க தயாரிக்கிறீங்களா பாத்தீங்களா, நீங்க தான் உண்மையான அடியார்கள் என்று அந்த யார்ட்ட சரி சிக்தி ரஹமத்துல்லாஹி கனவுலே ரப்பு என்று சொன்னா அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட உண்மையான அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்க தான் உண்மையான அடியார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கியோர் புரிவானாக. அதனால அல்லாஹ் சோதனையை தராம நம்மை பாதுகாக்க, நம்மளாம் சோதனை தான் தாங்க முடியுமா? சோதனையில இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, சோதனை இல்லாம அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ர், உங்களுக்கு அல்லாஹ் மகத்தான உதவி தந்தான். வாந்தும் அதில்லத்தும், நீங்கெல்லாம் மைனாரிட்டியாக, நீங்கெல்லாம் கொஞ்ச பேராக, நீங்கெல்லாம் அற்ப பேராக இருக்கும்போது உங்களுக்கு மகத்தான மக்கா பதில் வெற்றியை தந்தா. நல்லா சொன்னானே இல்லையா? இவன் என்னங்க பேசுறது, இவன் என்ன சட்டத்தை பாஸ் பண்றது, இவன் என்ன கோயில் பள்ளி அதிர்ப்புல கோயிலுங்கிறது. நாமெல்லாம் மைனாரிட்டியா இருந்தாலும் நிச்சயமாக பதிரை போன்ற வெற்றியை நாம் பெறுவது குர்ஆன் படி நாம் உண்மையாக இருந்தா, ஒழுங்கா தொழுகிட்டு இருந்தா, ஒழுங்கா அலால் அறாம பேர்னா, ஒழுங்கா நம்ம வேதத்தை ஓதிட்டு இருந்தா, ஒழுங்கா அல்லாஹ் பயந்துட்டு இருந்தா நமக்கு பதிர் வெற்றி ஒவ்வொரு இந்தியாவில என்ன, ஒவ்வொரு காஷ்மீர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் பதிர் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும். நாம அல்லாஹ்வை ஏமாத்த ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் அவங்கள தூக்கி நம்மள பக்கம் சாட்டி விட்டுருவான் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வை கனவில் காணக்கூடிய, சோபனம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக ஆக்கியோரில் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.